ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 25/3/2025 உத்தராயணம் ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 11ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 8:15 முதல் 9 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:19க்கு. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1:22 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:57 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று காலை 11:24 வரை சிவம், பின்பு சித்தம். கரணம் இன்று அதிகாலை 1:22 வரை பத்திரை, பின்பு பிற்பகல் 12:55 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 12:57 வரை மரண யோகம், பின்பு காலை 6:18 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:57 வரை மிருகசீரிடம், பின்பு திருவாதிரை. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண், ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மிதுன ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை சாத்தூர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் தோளுக்கினியானில் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீமன் நாராயணரை பெருமாளை வழிபட சகல சௌபாகியங்கள் கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள் ஏகாதசி திதி மற்றும் திருவோண விரதம், திருவோண நட்சத்திரம். இந்த நாளில் உதிக்கின்ற ஏகாதசி திதியும் திருவோண நட்சத்திரமும் இரண்டுமே ஸ்ரீமன் நாராயணர் பெருமாளுக்கு உகந்த திதியும் நட்சத்திரமும் கூட. ஆகவே இந்த மங்களவாரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை தினத்தில் உதிப்பதால் விரதங்களை அனுஷ்டிப்பது மிக விசேஷம். பொதுவாக ஏகாதசி தினத்தில், இந்த ஏகாதசி என்பது தேய்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி, உப்பில்லாமல் உணவருந்தி ஸ்ரீமன் நாராயணருக்கு துளசி ஜலம் வைத்து தூப தீப ஆராதனைகள் செய்து வழிபட்டால் சகல சங்கடங்கள் தீரும் என்பது ஐதீகம். வாழ்வியலில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் அகலம். அதே போல ஸ்ரீ கருடாழ்வாரையும் வழிபடுவது சிறப்பு. விளக்கேற்றி வழிபட்டால் சில நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். ஓம் நமோ நாராயணா எனும் திருமந்திரத்தையும், ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்று வழிபடலாம். வீட்டில் ஸ்ரீ விஷ்ணு சகசரநாமம், பஞ்சாயுத ஸ்தோத்திரம், ஸ்ரீ ராம ஸ்தோத்திரங்களை உச்சரிப்பது விசேஷம். படிக்க முடியாதவர்கள், நேரம் இல்லாதவர்கள் கேட்கலாம். காலை மாலை 2 நேரத்திலும் வீட்டில் ஸ்ரீ விஷ்ணு சகசரநாமத்தை பாராயணம் செய்வதால் வாஸ்து தோஷங்கள் நீங்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அகலும், நல்ல சிந்தனைகள் உருவாக்கும், செம்மையாகவும் இருப்பீர்கள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? செடி கொடி மரம் நடுவதற்கு சிறந்த நாள், கட்டிட மதில் சுவர் கட்டுவதற்கு ஏற்ற நாள், விவசாயம் சார்ந்த வேலைகளை கவனிக்க நல்ல நாள், நீதிமன்ற பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 7:35 முதல் 9:19 வரை மேஷ லக்னம், 9:20 முதல் காலை 11:21 வரையில் ரிஷப லக்னம், 11:22 முதல் 1:33 வரை மிதுன லக்னம், 1:34 முதல் 3:41 வரை கடக லக்னம், பிற்பகல் 3:42 முதல் 5:43 வரை சிம்ம லக்னம்,
5:44 முதல் 7:43 வரை கன்னி லக்னம். 7:44 முதல் 9:49 வரை துலாம் லக்னம். 9:50 முதல் காலை 12 மணி வரை விருச்சிக லக்னம். 12:01 முதல் 2:07 வரை தனுசு லக்னம். 2:08 முதல் 4:02 வரை மகர லக்னம். காலை 4:03 முதல் 5:45 வரை கும்ப லக்னம். 5:46 முதல் காலை 7:30 வரை மீன லக்னம். செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ அங்காரகன் செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானே. ஆக அறுபடை முருகப்பெருமானை வழிபடுவது அவரவர்களுக்கு ஏற்றது. 12 ராசிக்காரர்களும் எந்த தலத்தினுடைய முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுக்கு நன்மைகள் மிக அதிகம் என்பதை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி நீங்கள் வழிபட்டால் பல நன்மைகள் பெற வாய்ப்புகள் உண்டு. ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதியாத் என்று வழிபடுங்கள். இந்த காயத்ரி மந்திரமானது ஸ்ரீ திருச்செந்தூருக்கான ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கான காயத்ரி மந்திரத்தையும் உச்சரிக்கலாம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமையில் ஸ்ரீ அங்காரக பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். அதிலும் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றிவிட்டு நீங்கள் பாராயணம் செய்தால் அதற்கான நன்மைகள் மிக மிக அதிகம். ஓம் வீரத் வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் வீரத் வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத் என்று இந்த காயத்ரி மந்திரத்தை செவ்வாய் பகவானுக்கு உண்டானது. ஸ்ரீ செவ்வாய் பகவானை வணங்குபவர்களுக்கு வீரியம், தைரியம், ஆரோக்கியம் உண்டாக்கும். மிகுந்த வல்லமை கொண்டவர்களாக பலசாலியாகவும் திகழ்வீர்கள். செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய ராசிக்கான பலன்களை அறிக்கலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் பங்குனி மாதம் 11ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை அறியலாம். செவ்வாய்க்கிழமை தினத்தில் பங்குனி மாதம் 11ஆம் நாளில் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான், 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், 6இல் கேத்து பகவான், 10ஆம் இடத்தில் சந்திர பகவான், லாபத்தில் புதன் பகவான் வக்ரநிலை, சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம், விரயத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், கிரக நிலைகளை வைத்து பார்க்கலாம். வேலையில் இருப்பவர்கள் சற்று கவனித்திருக்க வேண்டும். வேலையில் ஒரு புதுவிதமான எண்ணங்கள், யோசனைகள் இருக்கும். அலுவலகத்தில் மூத்த அதிகாரிகளோடு உங்களுக்கு சீரான போக்கு, மன அமைப்பு தேவை. தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டு செய்வதே நல்லது. எதையும் அப்படியே யோசிக்காமல் செய்யாதீர்கள். மற்றவர்களுடைய கருத்துக்களை அப்படியே நம்பாதீர்கள். பணம், பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறைய அதிக முயற்சிகள் நடக்கும். பொருளாதாரத்தில் போராட்டமே நடந்து கொண்டிருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு வீட்டு கடன், மனை கடன், அது மட்டுமல்ல வண்டி வாகன பயன்பாட்டுக்காக நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய வண்டி கடன், வாகனம் சார்ந்த கடன் பிரச்சனைகள் தீர முழுமையாக நீங்கள் இறை வழிபாடு செய்வது, நம்பி இருப்பது நல்லது. செவ்வாய்க்கிழமை தினம் ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் தான் கேத்து பகவான் இருக்கிறார். ஆகவே
வெற்றிக்குண்டான பாவகமும் அவை. உங்களுடைய வெற்றி தடுக்கப்படுகிறது. வரவேண்டிய வெற்றி காலதாமதமாகிறது, அவ்வளவுதான். ஆக இதற்கு காரணம் நவகிரகங்களே. அவர்களுடைய தீங்கு உங்களுக்கு எந்த விதங்களிலும் ஏற்படக்கூடாது என்பதை இறை பிரார்த்தனையோடு செய்யுங்கள். மருத்துவத்தில் இருப்பவர்கள், மிகப்பெரிய துறைகளில் படிப்பவர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேறி கொண்டே செல்வீர்கள். வருமானத்தை பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். உடன் இருப்பவர்கள் பற்றிய ஆசைகள், அவர்களுடைய தேவையை நிறைவேற்றி வைப்பீர்கள். பிறர் கஷ்டப்படாமல் பார்த்துக் கொள்வீர்கள். நல்ல இணக்கத்தோடு இருப்பீர்கள். இயலாதவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வதால் சில நல்ல பலன்கள் வந்து சேரும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். சுகபோகமாக வாழ்வதற்கான சூழ்நிலைகளை அமைத்துக் கொள்ளுங்கள். பெரியவர்கள், பெற்றோர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மதிப்பை தரும். அன்பு நிறைந்த நாளாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். கனிவான பேச்சுக்கள் மூலம் எல்லோரையும் வசீகரிப்பீர்கள். மேஷராசி அன்பர்கள், உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவ்வப்போது படிப்படியாக குறைந்து வருவதை நீங்கள் உணரலாம். கொடுத்த கடனை திருப்பி கேட்பதற்கு உகந்த நேரத்தை பார்த்து அறிந்து செய்ய வேண்டும். எதை செய்தாலும் நாளும் கிழமையும் பார்த்து செய்தால் சில பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வணங்குங்கள். ஓம் கங் கணபதியே நமக, ஓம் கங் கணபதியே நமக, ஓம் கங் கணபதியே என்று மகா கணபதியை வழிபட தொலைகள் தீரும். சகல தடைகள் தாமதங்கள் அகலம். வீண் பிரச்சனைகள் தீரும். நல்ல ஆதரவுகள் உண்டாகும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பிறந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். எல்லோருடைய ஒத்துழைப்பு வந்து சேரும். நட்புகள் முகாந்திரமாக சில நன்மைகள் பிறக்கும். தெய்வ அனுகிரகத்தை வேண்டி வழிபடுங்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறையும். பிரச்சனைகள் தீரும். அன்பு நிறைந்த நாளாகும். உடல் ஆரோக்கியம் சீராக அமையும். ஓரளவிற்கு பல நல்ல விஷயங்கள் செய்து முடிப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் பங்குனி மாதம் 11ஆம் நாள். ராசியினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்கள் ராசியிலேயே குரு பகவான், 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்து பகவான், பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், 10ல் தொழில் ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ர நிலை, அவரோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம், லாபத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலை, ராகு பகவான், சூரிய பகவான். விரயத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு குடும்ப பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாளில் மிக மிக கவனமாக ஒவ்வொரு வேலைகளையும் கவனிக்க வேண்டும். எண்ணம் போன போக்கில் இருக்காதீர்கள். அது உங்களுக்கு சில பிரச்சனையை உண்டாக்கிவிடும். பொறுமையும் நிதான குணத்தோடு இருப்பதுதான் நல்லது. கிரக சூழ்நிலைகள், கிரக கோச்சாரத்தினுடைய நிலைகள் மாறுபடும் பொழுது பலன்களும் மாறுபடும். ஆக உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய நிலையை அவ்வப்போது ஆராய்ந்து கொண்டு வருவது நல்லது. ஏற்ற இறக்கங்களாக இருக்கும் சமயத்தில் உங்களுடைய குடும்ப நிலைகளை பார்த்துக் கொள்ளுங்கள். எண்ணத்தில் பல குழப்பங்கள் வந்து போகும். எதுவும் நேர்மறையாக இருக்காது. மற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்படியே கேட்டு ஏமாறாதீர்கள். சமூகத்தில் இருப்பவர்களால் சில பேர் உங்களுக்கு வதந்திகள் வரலாம். உங்களுடைய பேருக்கு சில
அவப்பெயர்கள் உண்டாக்கி மறையலாம், கவனமாக இருக்க வேண்டும். சமூகத்தில் இருப்பவர்களால் அலைச்சல்கள் ஏற்படும். திட்டமிட்டு காரியங்களை செய்வது மிக மிக அவசியம். வியாபாரம் தொடர்பாக வெளியூர்களுக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படும். பிள்ளைகளுடைய செயல்களினால் சில அனுபவங்கள் இருக்கும். தெய்வ வழிபாடு செய்யுங்கள். சில பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நவ கிரகங்களினுடைய செயல்களை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் இறைவனை. நவ கிரகங்களினுடைய தாக்கங்கள் நீங்க ஸ்ரீ காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். மன அமைதி பெறுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனித்து இருங்கள். தேவைக்கு ஏற்றாற்போல் பண வரவு கிடைக்கும். தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் அடக்கத்தோடு இருப்பது நல்லது. மாணவ மாணவிகள் படிப்பு, அதாவது இப்போது 10th எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள் நிதான போக்கோடு தான் இருக்க வேண்டும். அவசர கதியில் தெரியாததை எழுதி வைக்காதீர்கள். ஒரு முறைக்கு பலமுறை படித்து பார்த்து தேர்வுகளில் நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய விதமாக உங்களுடைய செயல்கள் அமைதல் வேண்டும். ஆன்மீக விஷயங்களில் நாட்டங்கள் இருக்க மனம் ஈடுபடும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரை மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வண்டி, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணம் அடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபட்டால் சகல பிரச்சனைகள் தீரும். யாரிடத்தில் என்ன வேலைகள் செய்தாலும் அதனுடைய முழுமையான நிலையை புரிந்து கொண்டு செய்யுங்கள். அரைக்குறையாக எந்த வேலையிலும் ஈடுபடக்கூடாது. பெயர் கெட்டு போகாதபடி பார்த்துக் கொள்வது நல்லது. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். சாந்த ஸ்வரூபிணியான அம்பிகையினுடைய அருளையும் ஆனந்தத்தையும் அம்பாளுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற இந்த செவ்வாய்க்கிழமை தினம் மிக விசேஷமானது. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபட அலைச்சல்கள் தீர வாய்ப்புகள் உண்டு. கிரக கோச்சாரத்தின்படி ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கிறது. அவ்வளவு பலன்கள் இருக்காது, குறைவாகத்தான் இருக்கும். இருந்தாலும் தெய்வ வழிபாட்டின் மூலம் சில நன்மைகள் பெறக்கூடிய நிலையும் வந்துவிடும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து இருங்கள். தனம் நிறைந்த நாளாக்கம். பணம் சார்ந்த விஷயங்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம், பங்குனி மாதம் 11ஆம் நாள். ராசியிலேயே செவ்வாய் பகவானும் 4ஆம் இடத்தில் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், பாக்யஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ரநிலை, சனீஸ்வர பகவான், 10ல் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், சூரிய பகவான், விரயஸ்தானமான 12வது வீடு ரிஷபத்தில் குரு பகவான். மிதுன ராசி அன்பர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. பொதுவாக சந்திராஷ்டமம் என்றாலே பயம் வேண்டாம். இந்த நாளில் உங்களுடைய வேலைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். புதுமையான விஷயங்களில் கவனம் செலுத்தாதீர்கள். புதிய முயற்சிகளுக்கு ஏற்றபடி பலன் இருக்காது. சில வேலைகள் காலதாமதமாகத்தான் நடக்கும். நீங்கள் ஓடி ஓடி உழைத்தாலும் கூட ஒட்டுகிற மண்ணுதான் ஒட்டும். பெரியவர்கள் எல்லாம் சொல்வார்கள், என்ன ஒட்டுமோ அதுதான் என்று. அப்படித்தான் இந்த நாள் இறக்கமாக எதையும் அலட்சியமாக எண்ணாதீர்கள். குழந்தைகளிடத்தில் பக்குவமாக பேசுவது நல்லது. குடும்ப சூழ்நிலைகளை அறிந்து கொண்டு செயல்படுங்கள். வேகம் காட்டாதீர்கள். வெளியே போகும் பொழுது வண்டி வாகன பயணங்களில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். பணம் சார்ந்த விஷயங்களில் ஏமாறாதீர்கள். அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளுக்கு அடிபணியாதீர்கள்.
நவகிரக வழிபாடுதலை தினந்தோறும் யார் ஒருவர் செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் கிரக ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் குறைய வாய்ப்புகள் உண்டு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பயச்ச ராகவே கேத்தவே நமகா. இந்த ஸ்லோகத்தை குறைந்தது ஒரு 27 முறையோ உச்சரிப்பது நல்லது. பொதுவாக சந்திராஷ்டமம் என்றால் இரவு நேரங்களில் பால் உணவுகளை சாப்பிடலாம், பால் சாதம் சாப்பிடலாம். பிறருக்கு நீர்மோர் தானம் கொடுப்பது, தண்ணீர் தானம் கொடுப்பது மிகவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் பிறருக்கு நிறைய அன்னதானங்களை செய்யுங்கள். உங்களால் முடிந்த அளவிற்கு யதாசக்திக்கு ஒரு நபருக்காவது உணவு வாங்கி கொடுப்பது, அதனோடு குடிப்பதற்கு தண்ணீரும் கொடுக்க வேண்டும். வேலையில் இருப்பவர்கள் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். உங்களுக்கு எதிராக கூட ஒரு சிலர் நடக்கலாம். உங்களுக்கு எதிர்மறையாக ஏதாவது ஒரு வேலைகளை செய்யலாம். நீங்கள் செய்யாத தவறுக்கு தண்டனை பெற வேண்டிய நிலையில் கூட இருப்பீர்கள். இல்லைனால் பெரியவர்கள் மூத்தவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படவில்லை என்றால் வசைப்பாடுதல் என்பது உண்டாகும். மற்றவர்களிடத்தில் அவமானங்கள் உண்டாகலாம். ஆக பேசுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. சொந்த விஷயங்களை கஷ்டத்தை வெளியே அதிகமாக பகிராதீர்கள். அப்பொழுது உங்களுக்கு சில அசௌகரியங்கள் உண்டாக்க வாய்ப்புகள் இருக்கிறது. பணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். மனதில் ஒரு விதமான நடுக்கம் இருக்கும், தயக்கம் இருக்கும், படபடப்பு உண்டாக்கும், பய உணர்வுகள் அதிகரிக்கும். பிள்ளைகள் பற்றி எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். தாழ்வு மனப்பான்மையை தவிர்ப்பது நல்லது. கூடுமான வரையில் பெரியவர்களுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய சூழ்நிலைகளை அனுசரித்து பேசுவது மிக நல்லது. யாரிடத்திலும் பகை சம்பாதிக்காதீர்கள். ருணரோக சத்ரு தோஷம் நீங்க முருகப்பெருமானை வழிபடுவது மிக சிறப்பான ஒன்று. இந்த நாள் ஏகாதசி திதியும் திருவோணமும் நட்சத்திரமும் வருகிறது. திருவோணம் என்பது சந்திர பகவான் தான் அந்த நட்சத்திரத்தின் தெய்வமாக இருக்கிறார். ஆக விரதங்கள் இருந்து அனுஷ்டித்தால் ஸ்ரீமன் நாராயணருடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாகவே சித்திக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நாராயணர் பெருமாளை வழிபட்டால் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்ல விதமாக முடியும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது. உத்தியோக வேலைகளில் நிதான போக்கு அவசியம். கொடுக்கல் வாங்கலை தவிர்த்து விடுங்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாழ்மனப்பான்மை இல்லாமல் இருக்க வேண்டும். சந்திராஷ்டமம் என்பதால் மனக்கவலைகள் அதிகரிக்கும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் குடும்பத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அனுசரித்து போக வேண்டிய நாள். எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். பெரியவர்களிடத்தில் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ள வேண்டும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் பங்குனி மாதம் 11ஆம் நாள் ஏகாதசி திதி மற்றும் திருவோண விரதங்கள் அனுஷ்டிப்பது நல்லது. பெருமாள் வழிபாடு மற்றும் முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். ருணரோக சத்ரு தோஷங்கள் நீங்கும். கடன், வறுமை, நோய் நீங்கி வளமையான வாழ்வுதனை பெறுவீர்கள். அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு களத்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் வீட்டில் கேத்து பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ரநிலை. அவரோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை அமைகிறது. சுக்கிர பகவான் வக்ரநிலையிலும், ராகு பகவான், சூரிய பகவான் லாபத்தில், குரு பகவான் விரயத்தில், செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாளுக்கான அமைப்பு எப்படி இருக்க போகிறது, என்னென்ன பலன்கள் உங்களுக்கு வரும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த நாள் உங்களுக்கு மத்தியமமான நாளாகத்தான் இருக்கும்.
பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் வேண்டாம், ஆசைகள் வைத்துக் கொள்ளாதீர்கள். நடப்பவை யாவும் நன்மைக்கு என்று இருப்பது நல்லது. உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு, மரியாதை வரும். நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதை பொறுத்தே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வெளியிடங்களுக்கு போகக்கூடியவர்கள் வண்டி வாகன பயணங்களில் ஒரு சீரான போக்கு அமைப்பு இருக்கிறது. நல் வாய்ப்புகள் இந்த நாள் ஏற்படுங்க. ஏதாவது ஒரு வகையில் பணம் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். தீயவர்களுடைய சகவாசங்களை தவிர்ப்பது நல்லது. ஒருவருடைய குணாதிசயங்களை வைத்து அவர்களோடு பழக்க முன்வருவீர்கள். எதையும் நேர்மையாக நேர்த்தியாக செய்யக்கூடியவர்கள் நீங்கள். ஆக அனாவசியமாக உங்களுடைய விஷயங்களில் ஒருவர் தலையிடுபவர்களாக இருப்பின் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களிடம் இருந்து விலகி வந்து விடுவது நல்லது. அதிகார வேலைகளில் இருப்பவர்கள் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் செயல்படுதல் அவசியம். பணிகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். நல்ல ஆதரவுகள் பிறக்கும். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் ஏகோபித்தமான ஒரு சில வேலைகளை செய்வீர்கள். மனதில் இருப்பதை நடத்தி காட்டக்கூடிய அமைப்பு, தைரியம் எல்லாம் உண்டு. குடும்பத்தில் இருப்பவர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரம் கண்ணு கருத்துமாக செய்வீர்கள். நலம் நிறைந்த நாளாகும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். மரியாதைகள் கூடும். தன்னிறைவாக உணர்வீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் நல்லது. பொருளாதாரத்தில் வரவுகள் இருக்கும். நினைத்த வேலைகளை முடிப்பீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. தொடர்புகள் உண்டாகும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்லது நடக்கும். பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தோடு இருப்பீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் பங்குனி மாதம் 11ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேத்து பகவானும் 6ஆம் இடத்தில் விரையாதிபதி சந்திர பகவானுடைய சஞ்சாரம். களத்திரஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ரநிலை. ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை. ராகு பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. லாபத்தினுடைய அமைப்பில் செவ்வாய் பகவானும் 10ஆம் இடம் குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. சிம்மராசி அன்பர்கள், இந்த நாள் எப்படி இருக்கும்? இப்படி ஒரு கிரக நிலைகள் இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய செயல்பாடுகளின்படி பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். எதையும் அதிகமாக விரும்பாதீர்கள். ஆசைகள் வேண்டாம். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் என்பார்கள். அதுபோல உங்களுடைய வேலைகளை வைத்துக் கொள்வது அவசியம். எந்த ஒரு விஷயத்திலும் சந்தேகங்கள் இல்லாமல் தீர விசாரித்து முடிவுகளை எடுப்பீர்கள். குடும்ப வகையில் இருக்கக்கூடிய உறவுகளினால் இதுநாள் வரையில் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். சொந்த பந்தங்களில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். உறவுகளிடத்தில் ஓரளவிற்கு சீரான போக்கு வருவதை உணரலாம். உடன் பிறப்புகளிடத்தில் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்காக வெளியூர் பயணிப்பவர்கள் கையில் இருக்கக்கூடிய பொருளை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். கடனில் இருந்து வெளிவருவதற்கான சூழ்நிலைகள் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் காட்டாதீர்கள். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். பரபரப்பாக இருக்க வேண்டாம். படபடப்பு இருக்கக்கூடாது. மன அமைதியின்மை காரணமாக சில அசௌகரியங்கள் இருக்கும்.
இருந்தாலும் தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்வது, நவ கிரகங்களை வழிபட்டால் சில பிரச்சனைகள் தானாக நிவர்த்தியாகிவிடும். மறைமுகமான எதிர்ப்புகள் தீரும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனித்துக் கொள்வது நல்லது. வியாபாரத்திற்கு செல்பவர்களுக்கு சில அலைச்சல்கள் இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் நடக்காது. இறை வழிபாட்டின் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். கோவில் திருப்பணிகளில் பங்கேற்பீர்கள். கும்பாபிஷேகம் மற்றும் அதை சார்ந்த சின்ன சின்ன பணிகள், உழவார பணிகளில் உங்களை நீங்களே அர்ப்பணித்துக் கொள்வீர்கள். மன கஷ்டங்கள், கிளேசங்கள், கவலைகள் சற்று குறையக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுவது நல்லது. மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். கேத்து பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பதால் சில வருமானம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. எதையும் சந்தேகிக்காமல் தீவிரமாக விசாரித்து முடிவுகளை எடுக்க வேண்டும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். அனுசரித்து இருப்பதே நல்லது. உடன் பிறப்புகளிடம் கவனித்து பேசுதல் வேண்டும். அவசியம் இருக்கும் பட்சத்தில் மட்டும் கருத்துக்களை வெளிப்படுத்துங்கள். இல்லை என்றால் அமைதியோடு இருப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிவசூரிய பகவானை வழிபடுங்கள். விருப்பங்கள் உண்டாக்கும். பிரச்சனைகள் தீரும். கவலைகள் குறையும். ஆன்மீக எண்ணங்கள் உருவாகும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அசௌகரியங்கள் தீரும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் பங்குனி மாதம் 11ஆம் நாள். ராசியிலேயே கேத்து பகவானும் பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். அதே போல 6ஆம் வீட்டில் புதன் பகவான் வக்ரநிலை, சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். களத்திர ஸ்தானத்தில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை அமைகிறது. சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான், சூரிய பகவான். 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் குரு பகவான். 10இல் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். ராசியிலேயே கேத்து பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த அமைப்பு இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கன்னிராசி அன்பர்களே, வருங்காலத்திற்குண்டான விஷயங்கள் பற்றி எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பேச்சுவார்த்தைகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். வேலை வியாபாரம் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். தொழில்நுட்பங்களை புரிந்து செய்வதால் தொழில் நல்ல விதமாக நடக்கும். வேலையாட்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். அவ்வப்போது பிறருடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களில் கவனித்து இருங்கள். சேமிக்க வேண்டும் என்கிற ஆசை, ஆவல் உங்களிடம் அதிகம். எதிர்பார்த்திருந்தபடி நல்ல ஆதாயம் கிடைக்கும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் உருவாக்கி மறையும். எதிர்பார்த்தபடி சில வேலைகள் கைகூடும். நீதிமன்ற வழக்குகளில் இருந்து நல்ல தீர்ப்புகள் வரும். வழக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுக்கு எதிராக இருப்பவர்கள் விலகி போய்விடலாம். நல்ல மகிழ்ச்சியான சூழல் குழந்தைகள் வழியில் நடக்கும் கிடைக்கும். காரணம் 5ஆம் வீட்டு அதிபதி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறார். லாப அதிபதியான சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் குழந்தைகள் முகாந்திரமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்ல செய்திகள் வந்து சேரும். தனித்தன்மையாக இருப்பீர்கள். பொறுமை அதிகமாக இருக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் உண்டாகும். தம்பதியர்களுக்கிடையே சீரான மன அமைப்பு, புரிதல்கள் இருக்கும். உங்கள் துணைவருக்காக சில நல்ல விஷயங்களை மேற்கொள்வீர்கள். வருமான வளர்ச்சி அதிகரிக்கும். ஜெயம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும்.
சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம் பகை ராசிகள், மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மகிழ்ச்சியான நாளாக அமையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். அதீத நன்மைகள் பிறக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபாடு செய்வது நல்லது. ஆதாயகரமான நாளாக இருக்கும். மன அமைப்பு சீராக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைப்பீர்கள். பூர்வ புண்ணிய பலன்கள் சித்திக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் குறையும். ஜெயம் நிறைந்த நாளாகும். பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் உடையும். நல்ல அனுபவங்கள் ஏற்படும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை, பங்குனி மாதம் 11வது நாள். ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திர பகவான், 5ஆம் வீட்டில் புதன் பகவான் வக்ரநிலை. ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். 6ஆம் இடம் ருணரோக சத்ருபாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை. ராகு பகவான், சூரிய பகவான். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான், 9ல் செவ்வாய் பகவான், விரயத்தில் கேத்து பகவான். இந்த கிரக அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது, இந்த நாள் உங்களுடைய கிரக நிலைகள் கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது, துலாம் ராசி அன்பர்கள் 3ஆம் வீட்டு அதிபதி மற்றும் 6ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறார், அஷ்டமஸ்தானத்தில். சில முரண்பாடுகள் இருந்து கொண்டு இருக்கும். பெரியவர்களோடு கனிவாக பேசுவது நல்லது. மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும். வீட்டில் பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். எதை செய்தாலும் பெற்றோர்களுடைய வார்த்தைக்கு பணிந்து செய்தால் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். கிரக கோளாறுகள் கூட அகலும். யார் ஒருவர் தாய் தந்தையரை மதித்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு சகல நன்மைகள் சித்திக்கும். எல்லா விதமான பிரச்சனைகள் தானாக விலகுவதை நீங்கள் உணரலாம். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். வேலையில் நல்ல தொடர்புகள் ஏற்படும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமாகவும் உங்களுடைய வேலைகள் அமையும். சுப காரியத்திற்குண்டான பேச்சுக்கள் கைகூடி வரும். ஒரு சில நபர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரங்களில் முன்னேற்றங்களை பார்ப்பீர்கள். சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள். பேங்க் கணக்கினுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். வங்கி கணக்கு உயரும். ஏதாவது ஒரு வகையில் பொன் பொருட்களை வாங்கக்கூடிய நிலைகள் உண்டாக்கும். மனதில் மகிழ்ச்சியும் ஸ்திரமான சிந்தனையும் இருக்கும். ஏற்றத்தாழ்வுகள் அகலும். தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் முன்னேறி செல்வீர்கள். இறை வழிபாட்டின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். இந்த நாள் ஏகாதசி திதி மற்றும் திருவோண விரதங்கள் என்பதால் இறை வழிபாடுதலை செய்வது மிக மிக நல்லது. ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாளாகும். வீட்டில் இருப்பவர்களால் உங்களுக்கு சில நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டு. தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் தீர ஏகாதசி விரதங்களை அனுஷ்டித்தால் உங்கள் வாழ்வியலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தானாக விலகுவதை நீங்களே உணரலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. பகை சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உடல் உபாதைகள் அகலம்.
மன தெளிவாக இருக்க முற்படுங்கள். சிந்தனை சீராக இருக்க வேண்டும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனை வழிபடுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக்கும் வழிகாட்டுதல்கள் ஏற்படும். சில நல்ல பிரயோஜனமான வேலைகள் நடக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. லாபங்கள் மேம்படும். ஊக்கம் நிறைந்த நாளாக்கும். வேலை தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் பங்குனி மாதம் 11ஆம் நாள். ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திர பகவானும் சுகஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ரநிலை. ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். 4ஆம் இடமான சுகபாவகத்தில் புதன் பகவான் வக்ர நிலையிலும் அவர் லாபத்தின் அதிபதி. 3க்கும் 4க்கும் அதிபதியான ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சுகஸ்தானத்தில். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும் ராகு பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். அதே போல களத்திரஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், லாபத்தில் கேது பகவான். இந்த நாள் உங்களுடைய நிலைப்பாடுகள் பற்றி பார்க்கும் பொழுது எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல்களோடு இந்த நாளை கவனிக்க வேண்டும். எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தாமதமாகவே நடக்கும். எதையும் அனுசரித்து போக வேண்டிய நாளாக இருக்கிறது. அமைதி இருக்கும். அனுசரித்து போனால்தான் உங்களுக்கான வேலைகள் கைகூடும். அலுவலக வேலைகளில் ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களில் கவனமாக எச்சரித்து நடந்து கொள்ளுங்கள். எதையும் புத்துணர்ச்சியாக செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். வியாபாரத்தினுடைய போக்கு புரிதலோடு இருக்க வேண்டும். குழப்பமான நிலையில் எதையும் செய்யாதீர்கள். மனக்கசப்புகள் ஏற்பட்டு அகலும். உறவின் முறைகளினால் சில மாற்றங்கள் வரும். பொது காரியங்களில் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தினுடைய நிலையை அவ்வப்போது சிந்தித்துக் கொண்டே செயல்படுவீர்கள். சங்கீதம் மற்றும் எழுத்து தொடர்பான வேலைகளில் இருப்பவர்களுக்கு கற்பனை திறன் அதிகரிக்கும். அங்கீகாரம் கிடைக்கும்படியாக உங்களுடைய வேலைகளை கவனிப்பீர்கள். பத்திரிகை துறை மற்றும் அதை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் சீரான மன அமைப்பு போக்கு உருவாக்கும். ஒற்றுமை உணர்வு வெளிப்படும். கடந்த காலங்களில் எடுத்த வேலைகள் இந்த நாள் கைகூடி வரும். தவறிப்போன வாய்ப்புகள் கிடைக்கும். வேலைக்காக்க முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் படி செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். விறுவிறுப்பு தன்மை இருக்கும். தினம்தோறும் நீங்கள் சூரிய பகவானுடைய நமஸ்காரம் செய்வது நல்லது. பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். 3ஆம் வீட்டில் சந்திர பகவானும் 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் முன்னோர்களுடைய நல்ல ஆசை கிடைக்க பெற்றால் தான் உங்களுடைய வாழ்க்கை ஸ்திரமாக இருக்கும். நல்ல விதமாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. தாமதங்கள் மறையும். இழுபறிகள் தீரும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் சற்று தணியும். வியாபாரத்தின் போக்கை புரிந்து கொள்வீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதுமையான நாளாகும். நல்ல எழுத்துத்துறை சார்ந்த வேலைகள் கை கொடுக்கும். பணி சம்பந்தமான உயர்வு ஏற்படும். நல்ல சிந்தனைகள் இருக்கும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஏகாதசி திதி மற்றும் திருவோண நட்சத்திரம் என்பதால் விரத வழிபாடுதலை செய்யும் பொழுது காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகம் சித்திக்கும்.
அதோடு முருகப்பெருமானுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக வந்து சேரும். இந்த நாள் சேமங்கள் லாபங்கள் நிறைந்ததாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தியுங்கள். அனுசரித்து போக வேண்டிய நாள் அமைதியாக இருப்பீர்கள். லாபங்கள் உருவாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை பங்குனி மாதம் 11ஆம் நாள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திர பகவான். உங்களுடைய அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் 2ஆம் வீடான குடும்பம் வாக்கு தன ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். முயற்சி பாவகத்தில் புதன் பகவான் வக்ரநிலை. ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை. ராகு பகவான் சூரிய பகவான். ருணரோக சத்ருபாவகத்தில் குரு பகவான். 6ஆம் இடத்தில் குரு பகவான் உங்களுடைய அதிபதியாகவே இருக்கிறார். 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் 10ல் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அமைப்பு நிலையை வைத்து பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்களே, ஏகாதசி தினம் மற்றும் திருவோண விரதங்களை அனுஷ்டிப்பது விசேஷம். பெருமாளுடைய வழிபாடு ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கான வழிபாடுதலை செய்யலாம். செவ்வாய்க்கிழமை நாளில் ருணரோக சத்ரு தோஷங்கள் நீங்க வழிபாடுகள் செய்யுங்கள். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும். அதீத நன்மைகளை பெறுவீர்கள். குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். உங்கள் துணைவருடைய ஆதரவு கிடைக்கும். மனம் விட்டு பேசுவீர்கள். வெளிப்படை தன்மைகள் இருக்கும். பிள்ளைகளால் நல்ல ஆதாயம் உண்டாக்கும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு பயணங்களினால் ஒரு சில நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். போகக்கூடிய வேலைகள் காரிய சித்தியாக்கும். விநாயக பெருமானை வணங்கி சிறிது அருகம்புல் எடுத்துக்கொண்டு நீங்கள் வெளியூர்களுக்கு பயணிக்கலாம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய முதலீடுகள் அதிகரிக்கலாம். மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. திறமைகள் வெளிப்படுத்துவீர்கள். நீங்கள் யார் என்பதை உணர்த்துவீர்கள். சம்பாதிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் உண்டு. வருமானத்தை சேகரிக்க அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சேமிப்பு சம்பந்தமான விஷயங்களினால் சிக்கனவாதிகளாக மாறிவிடுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களை, மனக்குழப்பங்கள் இருக்கும். இந்த குழப்பத்திலிருந்து வெளிவர ஸ்ரீ சந்திர பகவானை வழிபடுதல் நல்லது. அஷ்டமாதிபதி உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். மன அமைதி வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுவது நல்லது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். சில நன்மைகள் வந்து சேரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. திறமைகள் வெளிப்படும். அங்கீகாரம் உண்டாக்கும். வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். பயணங்களினால் அனுகூலம் உண்டாகும். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். செயல்பாடுகளில் ஓய்வுகள் கிடைக்கும். தம்பதியர்களுக்குள் புரிதல் ஏற்படும். ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் பங்குனி மாதம் 11ஆம் நாள். ராசிக்கு அமைப்பிலேயே பார்க்கும் பொழுது களத்திரஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார்.
வாக்குஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ர நிலையிலும் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். 3ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும் ராகு பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான், 6ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், 9ஆம் இடத்தில் கேத்து பகவான். இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு புரிதல்கள் ஏற்படும். எதை செய்தாலும் நல்ல சிந்தித்து செய்யக்கூடிய பாக்கியம் உண்டு. புது விஷயங்களின் மீதான நாட்டங்கள் அதிகரிக்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலன்கள் கிட்டும். வருமானத்தை அதிகப்படுத்துவீர்கள். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க நிறைய விஷயங்களை சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். வருங்காலம் சம்பந்தமான எண்ணங்கள் மேலோங்கும். புதியவர்களுடைய ஆறுதல்கள், நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொண்டிருப்பீர்கள். தெய்வ வழிபாடுகளில் உங்களை நீங்களே ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கோவில்கள், திருப்பணிகள், கும்பாபிஷேகங்கள் மற்றும் உழவார பணிகளில் உங்களை நீங்களே அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ந்தது போல ஒரு சில உணர்வுகள் வெளிப்படும். குடும்ப நபர்களுடைய நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். மகிழ்ச்சிகரமான செயல்களை செய்வீர்கள். உறவுகளினால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். பணவரவை அதிகப்படுத்துவதற்கான சிந்தனைகள் மேலோங்கும். புதுமையான விஷயங்களில் கவனித்து இருப்பது நல்லது. எதை செய்தாலும் கவனமாக சிந்தித்து செய்யுங்கள். கிரக நிலைகளினுடைய போக்கை புரிந்து கொண்டு செய்வது அவசியம். கிரகச்சாரம் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் உங்களுடைய வாழ்க்கை அமையும். பலன்கள் தினம் தினம் இருக்கும். மாறுபட்ட தன்மையிலேயும் இருப்பீர்கள். புதிதாக ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்கிற முயற்சிகள் பெரிய அளவில் இருக்கும். மிக மிக கவனித்து இருக்க வேண்டும். அஷ்டமாதிபதி உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில், அதே போல 10ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் 10க்கும், 5ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இளைய சகோதரி பாவகத்தில் சஞ்சாரம் செய்வதால் குடும்ப விஷயங்களுக்காக அதிக முயற்சிகள் செய்ய வேண்டி இருக்கும். வீண் போக்கு வாக்குவாதங்கள், விவாதங்களில் இருக்காதீர்கள். அதிலிருந்து வெளிவருவதே நல்லது. வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். தொழில் முறைகளை கற்றுக்கொள்வீர்கள். பயிற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுவீர்கள். குடும்ப ஒற்றுமை மேம்படும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். சிந்தித்து இருக்க வேண்டும். கவனமாக செயல்படுங்கள். இன்றைய நாள் திருவோண விரதங்களை அனுஷ்டிப்பது நல்லது. அதே போல ஏகாதசி திதி என்பதால் பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு சகல நன்மையை தரும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். மறதி நிறைந்த நாளாகும். வளர்ச்சியை உண்டான வேலைகள் கைகூடி வரும். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். இந்த நாள் உங்களுக்கு சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி என்பவர்களின் உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை பங்குனி மாதம் 11ஆம் நாள். ராசியிலேயே புதன் பகவான் வக்ர நிலையிலும் அவர் அஷ்டமாதிபதி. அதே போல பூர்வ புண்ணியாதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு ராசியில் வக்ர நிலையில் அவரோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும் ராகு பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். உங்களுடைய ராசிக்கான நிலையை வைத்து பார்க்கும் பொழுது விரயத்தில் சந்திர பகவான் 6ஆம் வீட்டு அதிபதி சஞ்சாரம் செய்கிறார். வீடு, மனை, வண்டி, வாகனம் தொடர்பான எண்ணங்கள் மிகுதியாகும். லாபஸ்தானாதிபதி மற்றும் குடும்ப தனஸ்தானாதிபதி என்பவர் குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் தாய்க்குண்டான பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானுடைய காரகத்துவம் தங்கம். எதிர்பாராத செலவுகள் உண்டாக்கும்.
6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு விரயத்தில் இருப்பதால் கையில் இருக்கக்கூடிய பணத்தை தேவைக்கு ஏற்றாற் போல் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். என்ன போக்கு உங்களுக்கு தெளிவாக இருக்காது. குழப்பவாதிகளாகவே இருப்பீர்கள். ஒரு தெளிவான சிந்தனைகள் இருந்தால்தான் உங்களால் வியாபாரத்தை கவனிக்க முடியும், தொழில் சார்ந்த விஷயங்களை செயல்படுத்த முடியும். எண்ணிய வேலைகள் செய்ய இயலாது, சில நேரம் அலைச்சல்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். ருணரோக சத்துருஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் மறைவில், அது மட்டுமல்ல வெற்றி ஸ்தானத்தின் அதிபதியும் அவரே உங்களுக்கு மறைவில் இருப்பதால் இந்த நாளை மிக மிக கவனமாக கடத்த வேண்டும். எதிலும் அலட்சியங்கள் இருக்கக்கூடாது. வெளியூர் சார்பான இடங்களுக்கு செல்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு சாதகமான வாய்ப்புகள் வரும். வேலைக்காக அதிக முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். தெரிந்தவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உடனிருப்பவர்கள் இடத்தில் தேவையற்ற தர்க்கங்களை தவிர்ப்பது நல்லது. சில காரியங்களில் தடைகள் என்ன என்பதை புரிந்து கொண்டு இருக்க வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விரயங்கள் உண்டாக்கும். செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல விதமாக நடக்கும். நினைத்த வேலைகள் கைகூடி வரும். சிலருக்கு அலைச்சல்கள் உண்டாக்கி மறையும். பொருளாதார நிலையில் நெருக்கடிகள் ஏற்படும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள். பேசக்கூடிய விஷயங்களில் தன்மைகளை உணர்ந்து செயல்பட வேண்டும். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. மிகுந்த கவனத்தோடு கனிவாக செய்தல் நல்லது. வேலை வாய்ப்புக்காக முயற்சிகள் கைகூடி வரும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பெரிய அளவிலேயே இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. தடைகளை அறிவீர்கள். காரியங்கள் நிறைவேற அதிக பாடுபடுவீர்கள். பரிசுகள் கிடைக்கும். நல்ல செயல்கள் புரிவதற்கான சூழ்நிலைகள் அமையும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம், முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான், 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான், லாபத்தில் சந்திர பகவான், விரயத்தில் புதன் பகவான் வக்ர நிலை, ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ளலாம். மீனராசி அன்பர்கள், எடுக்கக்கூடிய வேலைகளை திருப்திகரமாக நடத்தக்கூடிய ஆர்வங்கள் உண்டாக்கும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் மற்றும் அது சார்ந்த விஷயங்களில் அதிக ஆர்வமாக ஈடுபடுவீர்கள். புது விஷயம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வியாபாரத்தினுடைய போக்கு திருப்தியை தரும். உங்களுடைய பூர்வ புண்ணியத்தின் அதிபதியான 5ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருப்பதால் மன கிளேசங்கள் ஆகலாம். ஒரு சிலருக்கு வருமான உயர்வு ஏற்படும். தொழில் முறையில் முன்னேற்றங்கள் பிறக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பண நெருக்கடிகள் தீரும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். வேலை வாய்ப்புக்காக அதிக முயற்சி செய்பவர்களுக்கு, புதிய வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு பணி நியமன ஆணை கிடைக்கும். அப்ரூவல் தொடர்பாக அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். நல்ல ஒரு அறிவு ஆற்றல் அதிகரிக்கும். சமூகத்தில் நல்ல ஒரு வேலையில் இருப்பீர்கள். புகழ் சேரும். பெருமைக்குரிய நாளாகும். சமூகத்தில் நல்ல பேர், அந்தஸ்து, கௌரவமாக இருப்பீர்கள். அன்பு அதிகரிக்கும். பெருமைக்குரிய நாளாகும். உங்களுடைய வேலையில் விறுவிறுப்பு தன்மை இருக்கும். உத்தியோகத்தில் அங்கீகாரம் கிடைக்க பெறுவீர்கள். செய்யக்கூடிய தொழிலில் புதுமையை விரும்புவீர்கள். உற்சாகம் பிறக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு பணி உயர்வு மற்றும் பண உயர்வு, நல் வாய்ப்புகள்
தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும், வருமானம் உயரும், குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் இள மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஆர்வங்கள் உண்டாக்கும். எதிர்பார்த்த வேலைகள் திருப்திகரமாக அமையும். புதிய விஷயங்களில் கவனித்து இருங்கள். வியாபாரம் சார்ந்த செயல்களில் கவனமாக இருப்பது விசேஷம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், ஸ்ரீ சிவபெருமானை வழிபாடு செய்வது விசேஷம். பிரச்சனைகள் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும், அபிவிருத்தி உண்டாக்கும். ஒரு சிலருக்கு நல்ல காரியங்கள் கைகூட வரும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். புதன் பகவான் உங்களுடைய நட்சத்திர அதிபதி. அவருக்குண்டான தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுங்கள். பெருமாள் வழிபாடு நல்லது. ஏகாதசி திதி என்பதாலும் திருவோண விரதங்கள் என்பதாலும் பெருமாள் வழிபாடு செய்வது, உப்பில்லாமல் உணவருந்தி விரதங்களை அனுஷ்டித்தால் ஓரளவிற்கு நல்ல பலன்களை பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு கீர்த்தி பெருக்கம், நேசம் அதிகரிக்கும். சமூக பொறுப்புகள் மேலோங்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மறையும். உடல்நிலை சீராகும். மன அமைப்பு நன்றாக இருக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் புகழ் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.